பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு வாய்ப்புமே இல்லாத இடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். நீங்கள் கூட சொல்லலாம், இனிமேல் என்னங்க இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர் அப்படிங்கலாம். எனக்கு அன்பானே, இப்படித்தான் ஒரு வார்த்தை ஒரு சமயத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க. எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவனே நிலமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவனே நிலமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமும் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அகமுன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. குறை நீக்கம் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. ஆக குறை நீக்கம் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமோ வாழ்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல தேவன் அற்புதம் செய்கிறவருங்க. எல்லாத்தையும் இழந்து நின்ற தாவீதுக்கு அற்புதம் செய்தார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்தார். முறுமுறுக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்தார். கடன் பட்டவனுக்கு அற்புதம் செய்தார். இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்க சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு வார்த்தை வருது பாருங்க, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க. அப்பொழுது எலிசா, எப்பொழுது, நல்ல கவனிங்க, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எப்ப சொன்னான் தெரியுமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பெனாதாத் என்கிற ஒரு அரசன்
இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவில் பஞ்சம் உண்டாயிற்று. ஏன்னா யுத்தம் வந்தா எல்லா இடத்துலையும் பஞ்சம் தான். இப்போ உக்ரைன்ல பாக்குறீங்கல்ல, உக்ரைனுக்கு என்ன செய்யுது, ரஷ்யாவுக்கும் நெடுநாள் யுத்தம் நடக்குது. ஆனால் எத்தனை அழிவு! அது மட்டும் இல்லை, பஞ்சம். நாட்டில் விலைவாசி என்ன செய்யும், உயர்ந்துடும். எனக்கு கண்பாருடைய அநேக நேரங்களில் யுத்தங்களில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்காக செலவு நிறைய இட வேண்டியிருக்கும். இன்றைக்கி பெரிய செலவே இராணுவத்துக்காக என்ன செய்யணும், செலவு நம்ம நாட்டிலையும் இருக்கத்தான். ஏன்னா அது பாதுகாப்பு இருக்கணும். நீங்களும் நானும் இங்கே நிம்மதியாக தூங்குறோன்னா எல்லையில் என்ன செய்யணும், காவல் நிற்கிறாங்க. குளிர் பனி பார்க்காம மிலிட்ரி இராணுவத்தார் நிற்கிறாங்க. நீங்களும் நானும் இங்கே வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கோன்னா ஊரில் சுற்றி காவல்துறையினர் எத்தனை இதில் ரோந்து வந்து நைட்டில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானுடைய இங்கே ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வந்து சமாரியாவை முற்றுகை போட்டு விட்டான் ஒரு அரசன். முற்றுகை போட்டதுனால அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம். பஞ்சம்னா எப்படி பஞ்சம், அதையும் சில இங்கே விவரித்து எழுதியிருக்காரு. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை இன்னைக்கு கழுதை தலை எதுக்கு பெறும்? கழுதத்தலை எதுக்கு பெறும்? ஆட்டுத்தலையாவது என்ன செய்யலாம், ஆட்டி திங்கலாம். கழுதத்தலை எதுக்கு பெறுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கழுதையை சாப்பிட்றவங்க இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா ஆட்டுத்தலையை பார்த்துருக்கேன், தலையை என்ன செய்வாங்க, வாட்டுவாங்க. இங்கே பார்க்குற ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. அடே அப்பா, 80 காசு இல்லைங்க, 80 வெள்ளிக்காசுக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கே மதிப்பு எவ்வளோ வச்சான், 30 வெள்ளிக்காசு. யோசேப்புக்கு எவ்வளோ வச்சான், 20 வெள்ளிக்காசு. இங்கே கழுத தலைக்கு எவ்வளவு, 80 வெள்ளிக்காசு. அது மட்டும் இல்லை, புறாவுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும். அடே அப்பா, 5 வெள்ளிக்காசு விற்கப்படும் மட்டும் அதை முற்றிய விட அவ்வளவு பஞ்சம் வர்ற வரைக்கும். அதுக்கு தான் உதாரணம் சொல்றாங்க, ஒரு கழுதத்தலை 80 காசா அப்படிங்கிற அளவுக்கு. காப்படி பயிர் 5 வெள்ளிக்காசா, என்பா இவ்வளோ பஞ்சம் வந்துருச்சா? அந்த அளவுக்கு பஞ்சம் வர வரைக்கும் யார் முற்றுகை போட்டிருந்தா? பெனாதாத் என்ன செய்தான், முற்றுகை போட்டிருந்தான். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தில் நடந்து வரும்போது ஒரு பெண் அவனை பார்த்து என்ன செய்யறா, வாசிங்க, கூப்பிட்டு ஆண்டவனே என்னை ரட்சியும் அப்படின்னா. அவன் கேட்கிற, எதுல இருந்து ரட்சிக்க? கர்த்தர் உன்னை ரட்சிக்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அவர் தான் நம்ம ரட்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ரட்சிக்கிற தேவன். நாம அவரை கொஞ்சம் ரட்சகர் பேரை சொன்னார், எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார், எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ரட்சகர் பேரை சொன்னார், எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார், எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமா நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமா நன்மை செய்தாரே. ரட்சகர் பேரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஏன்னா அவர் தான் ரட்சிக்கிறவர். அதான் ராஜா சொன்னான், நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க, கர்த்தர் ரட்சித்தால் ஒழிய நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க. ஆலையில் இருந்தா, களஞ்சியத்தில் இருந்தா. ஏன்னா உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆனா இங்க என்ன இருக்கு, பஞ்சம். கழுதத்தலை எவ்வளவு, 80 வெள்ளிக்காசு. அப்பா, புறாக்கு போடுற பயிறு 5 வெள்ளிக்காசு. இப்படி இருக்கிற சூழ்நிலை எதுல இருந்து நான் ரட்சிக்க?
அப்போ ஒரு சின்ன பின்னம் கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்னா. அவள் சொல்கிறா, அதை விட ராஜாவே கலங்க பண்ணிடுச்சு. என்ன சொன்னா, ஐயா ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன என்று வேண்டும் கேட்டா, அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தான் இன்னைக்கு திம்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். நல்லதங்கால் காலத்துல கூட பாலமட்டையில எரிச்ச கொடுமை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட கொடுமை, ஓம் பிள்ளைய கொண்டா இன்னைக்கு திம்போம், என் பிள்ளைய நாளைக்கு தாரேன், அவ்வளவு பஞ்சம். என்ன செய்ய, மகனை ஆக்கி நேத்தே ஒரு பையனை வெட்டி சோறாவும் தின்னாச்சு. இன்னைக்கு மறுநாளிலே நான் அவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றே, அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். ஒழித்து விட்டா உடனே இதை கேட்டவுடனே ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அவ்வளவு பெரிய பஞ்சம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பஞ்சத்தில் அப்பம் கொடுக்கிறவர். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை, பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்த தேவன் கைவிட்டுவாரா? ஆனால் தான் கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு வருது. என்ன வருது? நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 2 ராஜாக்கள் 7:1-2. அப்பொழுது எலிசா, எப்பொழுது பிள்ளைய திங்கிற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு, கழுத தலைய கேட்டா அப்படி தலை சுத்துற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு புறாக்கு போடுற பயிர் இவ்வளவு வேலை. ஒருத்தி சொன்னா, என் பிள்ளைய நேற்று தின்னுட்டா, இன்னைக்கு அவன் பிள்ளைய ஒழிச்சு வச்சிருக்கா. இந்த நிலையில ராஜா வஸ்திரத்தை கிழிச்சான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாருடைய வார்த்தை சொன்னா? நான் சொல்றேன் சொல்லல, கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட மறந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் சொல்லுவார். எப்பா என்கிட்ட பேசி மோசையோ எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் வந்து முறையிட்டாங்க. செங்கடலுக்கு முன்னாடி இருக்கும் மோசை சொன்னா, ஐயோ இந்த ஜனங்களெல்லாம் இப்படி முறுமுறுக்கிறாங்களே, என்கிட்ட சொல்கிறது என்னப்பா, உன் கையில் கோலுக்குள்ள போய் பிளந்து விடுனார். அவ்வளோதான், வழி திறந்துருச்சு. எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இன்றைக்கும் சொல்ல, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே. மாறாமுகம் கொண்ட கர்த்தர் இருக்கிறார், மாறாமுகம் கொண்ட கர்த்தர் இருக்கிறார், மாறாமுகம் போலவே உண்மை மாறாதவர் போலே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே. படியாதே கண்ணீரென்று மனம் படியாதே என்னவென்று, படியாதே கண்ணீரென்று மனம் படியாதே. இனி வீடும்
விடிவெள்ளி முளைத்திடும் இருள் நீங்கி போய்விடும் விடிவெள்ளி முளைத்திடும் நடுரவில் ஒளி வீசிடும் உனக்கு நடுரவில் ஒளி வீசிடும் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. சோர்ந்து போயிடாதீங்க. எல்லா நம்பிக்கை அற்று போயிருக்கலாம், ஆனா உனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். என் கண்ணீருக்கு பதில் தருகிற, உன் கண்ணீருக்கு பதில் தருகிற ஒருவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. எப்போ வார்த்தை வருது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்பா நாளை இந்நேரத்தில், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. அப்பதான் நமக்கு அப்போ ஆமாம் இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடந்துட போதாக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு அன்பானவர்களே, நாளை என்பது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னவர். நாளை என்பது யாருக்கும் தெரியாது, அது எப்படிப்பட்டதுன்னு விளக்கம் கொடுத்தவர். யாக்கோபு 4:13 வாசிக்கிறோம். 2 பேர் கூடி பேசுனாங்களாம். ஒரு தேசத்துக்கு போய் அங்கே தங்கியிருந்த ஒரு பட்டணத்தில் 1 வருஷம் வேலை செய்வோன்னு சொல்லி பேசுகிறவங்களே, நாளை என்பது உங்களுக்கு தெரியாதே. ஏன்னா நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. உதாரணம் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒருத்தன் 40 வயசு வரைக்கும் சப்பானியாக இருந்தான். ஆலய வாசலில் உட்கார்ந்துருந்தான். ஆலய வாசலில் உட்கார்ந்துருந்தவனுக்கு 40 வருஷம் நடக்காத காரியம் 39 வருஷம் 360 நாள் தாண்டிருச்சு. 65வது நாள் பேதுரு யோவானு வராங்க. அப்போஸ்தலர் 4:22 வாசிங்க பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் 40 வயதுக்கு மேலதான் இருந்தான். அந்த 40 வருஷத்துல அவனுக்கு நடக்கல. ஒரு நாள் பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? எங்கிட்டத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. நான் கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. எப்படி நடந்தான்? ஒருவேளை அவனுக்கு முந்தின நாள் நாளைக்கு நடக்க போகிறோம் தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருப்பான்? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருக்கு, வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம் தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கும். சம்பளம் வரப்போகுது, ஒரு இன்க்ரிமெண்ட் கூடுதுன்னா என்ன சந்தோஷத்தோடு இருக்கும். இவனுக்கு 2 காலம் நடக்க முடியாது, 40 வருஷம் இருந்தவன். திடீர்னு அந்த நாள் இவனுக்கு தெரியாது. ஒரு நாள் எப்பவும் போல் உட்காந்துருக்கான். பேதுரு யோவானு வர்றாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்கும் தான் பார்த்தா. அவன் சொன்ன, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் ஒன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வலதுகையை பிடிச்சி இயேசு நாமத்தில் எழுந்து நடனா. அவன் எதிரே பார்த்துருக்க மாட்டான். என்ன சந்தோஷப்பட்டிருப்பான், எத்தனை சந்தோஷப்பட்டு அவன் பாடியிருப்பான். ஒருவேளை ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்குதானே.
ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் எப்படி ஆடியிருப்பார் ராத்திரியில். தூக்கம் வந்திருக்குமா? நாங்கள் படிக்கும்போது ஒரு டூர் போகிறோன்னா ராத்திரி முழுக்க தூங்க மாட்டோம். அப்புறம் போகிற இடத்துல போய் தூங்கிட்டு இருப்போம். அங்கே போய் சுற்றி வரும்போது தூக்கமாக வரும். எனக்கு கண்வாடி 40 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருந்து வர்ற போகிறவங்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். எப்படி வந்துச்சு? இன்றைக்கி அதான் சொன்னேன், நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருங்க. ஆனால் நம்மளால் நம்ப முடியுதா? நாளைங்கிறது நமக்கு தெரியுமா? யோசுவா காலத்தில் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5 வாசிக்கிறோம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். முதல்ல இன்னைக்கு நீ பரிசுத்தமான நாளை அற்புதத்தை காண முடியும். அநேக நேரங்களில் நம்மால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியலைங்க. நாளை என்பது யாருக்கு தெரியும்? நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்துவார். பேர் புகழ் வேண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை எல்லா நம்பிக்கையும் இழந்து உட்கார்ந்துருக்கலாம். அந்த சூழ்நிலை தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நாளை இந்நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லலை. ஏன்னா வயது சென்ற எலிசபெத்திற்கு ஆசீர்வதித்தவர், வயது சென்ற சாராளுக்கு கற்பத்தை கடாட்சித்தவர் ஏன் அற்புதம் செய்ய முடியாது? வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்துல அப்பத்தை கொண்டு வந்து சாப்பிட வைத்து நடத்தினவர் ஏன் ஐயா கொடுக்க முடியாது? இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு என்னன்னா சந்தேகம், எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்? அதை சொல்கிறவர் அவரோ இல்லை, அவர் யாரு? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்னவர் மட்டுமல்ல, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அதனாலதான் பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்வோடும் புகழ்ச்சியோடும் ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அப்படி வர்றதுனால என்ன பிரயோஜனம்? நாளை ஒரு அற்புதம் நடக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அற்புதத்தை செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். நாம் நம்பணும். நான் அப்படி நம்பிருந்தால்தான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டா எனக்கு முன்னாடி நிற்கிறது கருப்பு தெரியுமா சிவப்பு தெரியுமா? நான் போட்டிருக்க சட்டையை என்ன கலர் எனக்கு இன்னொருத்தன் சொன்னால் தான் தெரியும். அப்போ எப்படி நான் நம்பி நிற்க முடியுது? காரணம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறந்துடாதீங்க. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தினந்தோறும் வருவதற்காக ஜெபியுங்கள், அதன் தேவையில் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிங்க. ஐயா, எங்கள் சபையை ஒரு நாள் முடிஞ்சால் வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள், வயதானவங்களும் இருக்காங்க, வாலிபர்களும் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க. அதே மாதிரி ஐயா கணவன் மனைவி 2 பேருக்குமே பார்வையிறாங்க. அவங்கள எப்படி நடத்துகிறார்? அவருடைய நடத்தல் அற்புதம், அதிசயம். எல்லாவற்றையும் இழந்து நின்ற போது எப்படி வாழ போகிறோன்னு நினச்சி அவங்கள இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சு குடும்பமாக்கி கணவன் மனைவியாக்கி ஆத்தா பாட்டியாக்கி ஆசீர்வதிக்கிறாரே, அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 to 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக நாங்களும் உதவணியா அப்படின்னு உங்கள் மனசில் கர்த்தர் ஏவினார், எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் நம்பர் ஜிபே வரும், ஃபோன்பே இருக்குது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னென்ன காரியம் உண்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா வரிசையாக சொல்லுவேன், எத்தனையோ உண்டு. எனக்கு கண்வானுடைய கட்டுமான பணிக்கன்னு எத்தனையோ காரியம் எதிர்பார்ப்பு உண்டு. பார்வையற்றர் மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்ட் எப்பவும் வச்சுருக்கணும். இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு எந்த நிமிஷம் வந்தாலும் கண்ணை மாதிரி உதவுற ஊன்றுகோல் வாங்கி எப்போவும் ரெடியாக வச்சுருக்கணும்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை சாப்பிடாம கூட நான் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஆலயத்திற்கு அழைத்து வருவதற்கு உதவலாம். ஏன்னா வேன் வாடகைக்கு தான் கூப்பிட்டு வரோம். நல்ல உணவு கொடுக்க உதவலாம். அதன் நினைவாக ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு உதவலாம். என்ற கேட்டால் நிறைய காரியம் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, எப்படி உதவலாம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, அதில் பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எல்லாவற்றையும் இழந்து நின்ற தாவீதுக்கு ஆசீர்வதித்தீர். அவனோடு இருந்த 3 கூட்டத்தாரையும் ஆசீர்வதித்தீர். இப்போதும் எல்லாவற்றையும் இழந்து அரசனே தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு பஞ்சம் இருந்தபோது, தன் பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற பஞ்சத்திலும் நாளை அற்புதம் நடக்கும் என்று சொன்னீர். அதை நடத்தியும் காண்பித்தீர். யார் யார் இன்றைக்கு எனக்கும் ஒரு வாழ்வு வருமா, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வருமா, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருமா என்று கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நாளைய தினத்தில் ஆப்ரேஷன் உண்டுன்னு சொல்லி மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அநேக நேரங்களில் இந்த வியாதி நீங்க நான் எழுந்திருப்பேனான்னு கண்ணீர் விடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னை கூட்டிட்டு போற கூட ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஒரு திருமணம் ஆகாம என் பிள்ளை விட்டுட்டு போறேனே கலங்குகிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு படுத்து கிடக்கிற அந்த படுக்கை மாறுமா என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்று, கவலைகளை மாற்று, வேதனையை மாற்று, விடுதலையைத்தான். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.